ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அது நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பரவாயில்லங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்களா அதுவே போதும். நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு வேலை கொடுக்கறன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சனி ஞாயிறு அரசு விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களுக்கு அரசுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சலுகை வருதோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வருங்க. ஸோ ஒரு சிலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாகுங்க. இப்படி விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுதிங்க. எப்படி விண்ணப்பிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன போஸ்டர் அனுப்பணுமா, மெயில் அனுப்பணுமா, என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு அனுப்பணும், ஏ டு இசட் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ வேலை வாய்ப்பு அறிவிப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முதன்மை கல்வி அலுவலரின் செயல்முறை. முதன்மை கல்வி அலுவலர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8/5/2026 அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த பணியிடத்திற்கு ஆட்கள் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர். என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல். கல்வி தகுதியா பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். கல்வி சான்றிதழ் நீங்க 10th 12th மார்க் ஷீட் என்னென்ன வச்சுக்கிறீங்களா, டிகிரி பிஎட் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். அடுத்து சாதி சான்றிதழ், வேலை வாய்ப்பு பதிவு அட்டை, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரினியூவல் பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்பணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அது வேணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி விண்ணப்பத்தை 40க்கான அஞ்சல் வெள்ளை ஒட்டிய சுய விலாசமற்ற உறவினர் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நீங்க A4 சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்புவீங்க. அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 40 ஸ்டாம்ப் ஒட்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர் வச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்பு அலுவலகத்திற்கு இது பற்றிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தீங்களா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி வச்சுருக்கோம். என்ன வேலை வரப்போகுது, ரினியூவலே பண்ண மாட்டோங்க. ஆனால் வந்து பாருங்க இந்த மாதிரி கேட்குறாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ட்விஸ்ட் வைப்பாங்க. நம்ம ரினியூவல் பண்ணிக்கிட்டே வந்தா ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வச்சு அனுப்பும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஸோ யாரெல்லாம் ரினியூவல் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய நாள் பொறுத்த வரைக்கும் 31/5/2026ங்க. இந்த நோட்டிபிகேஷன் 22/5/2026 வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸ்கூல் பாருங்க, செயலாளர் தீர்த்தபதி மேல்நிலைப்பள்ளி, அம்பாசமுத்திரம் 627401. இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போறீங்க. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு நீங்க முக்கியமா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணதை வச்சு அனுப்புங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு வச்சு அனுப்புங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஓகே, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். ஸோ இவங்களாம் சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் வைக்கலாம், ரிஜெக்ட் ஆயிரும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.